வணக்கம். என் பேர் பூபாலகிருஷ்ணன். நான் ஒரு விவசாயி. அதாவது இந்த விவசாய பயணம் எங்க ஆரம்பிச்சதுன்னு பார்த்தா, என்னோட அப்பா தவறினதுக்கு அப்புறம் என்னோட 14-15 வயசுல ஸ்கூல் படிக்கும்போது 9th இருந்து விவசாயத்துக்குள்ள வர வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. அன்னைக்கு விவசாயத்தை நம்பி இறங்குனேன்னா இன்னைக்கு எனக்கு வயது 29 ஆச்சு. எனக்கு திருமணம் ஆயிடுச்சு. எனக்கு ஒரு பையன் இருக்கான், பொண்ணும் இருக்காங்க. லாபகரமாகவும் சந்தோஷமாகவும் போயிட்டு இருக்கு. கல்லூரி பருவங்கள்ல முடிக்கிற போது எல்லாரும் வேலை தேடி போயிட்டு இருந்த போது நம்ம குடும்பம் விவசாயம் சார்ந்த குடும்பம். ஸோ நம்ம அந்த விவசாயத்தையும் விட்டுறக்கூடாது. விவசாயத்து மேல இருந்த ஈடுபாட்டோடையும் அந்த விவசாயம் பள்ளி பருவம் முடிஞ்சு காலேஜ் பருவம் முடிஞ்சதுக்கு அப்புறம் முழுமூச்சா விவசாயத்துல இறங்கினேன். இன்னைக்கு வரைக்கும் லாபம் நஷ்டம் இல்லாத தொழில் எதுவுமே கிடையாது. விவசாயத்திலயும் அதே மாதிரிதான். சூழ்நிலையும் பருவநிலையும் இதை சார்ந்து லாபமும் நஷ்டங்களும் இருக்கும். இது எல்லாத்தையும் தாண்டி வேலைக்கு போறவங்க மாதாந்திர வருமானம்னு ஒன்று குறிப்பிடலாம். நம்ம விவசாயத்துல மாதாந்திர வருமானம்னு குறிப்பிட முடியாது. பயிர்களை பொறுத்து வருமானம் மாறும். அந்த எல்லா ஏற்றக்குறைவுகளையும் சரி செஞ்சு சந்தோஷமாகவும் லாபகரமாகவும் கொண்டு போகக்கூடிய ஒரு தொழில். நம்ம விவசாய பொருட்களா மட்டும் பண்ணாம அதை மதிப்பு கூட்டி விற்பனைக்கு கொண்டு வந்தா மட்டும்தான் இன்றைய காலநிலையில் இருக்கக்கூடிய விவசாயத்தை சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போக முடியும். ஸோ லாப நட்டங்கள் எவ்வளவு இருந்தாலும் இன்னைக்கு நம்மனால நம்ம வாழ்க்கைய நம்ம விவசாயத்திலேயே கொண்டு போக முடியுங்கிறதுக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்தது இந்த விவசாயம் தான். உழைப்பாளர்கள் அனைவருக்கும் உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்கள்.